புதிய வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும், வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க. அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இருப்பவர்கள் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு சென்றாள். உங்களுக்கு ஒரு புரிதல் உண்டாகும். ஒரு ஊர்ல அக்காவும் தம்பியும் நல்ல பாசமாக இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் ஏதோ ஒரு விடயத்திற்காக 2 பேரும் சண்டை போட்டார்கள். இதனால் ஆத்திரமடைந்த அக்கா தம்பியை திட்டினாள். இதனால் இருவருக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டது. பல ஆண்டுகளாக அவர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவில்லை. சில ஆண்டுகள் கழிந்து அக்காவின் மகளுக்கு திருமணம் செய்யும் நேரம் வந்தது. இதனால் தம்பியை சம்மதிக்க வைக்க எவ்வளவோ முயற்சி செய்தாள். ஆனால் தம்பி மறுத்துவிட்டான். தனது மருமகளின் திருமணத்திற்கு வரப்போவதில்லை என்று உறுதியாக சொல்லிவிட்டான். இதை அறிந்த உறவினர் ஒருத்தி, உனது தம்பி மன ஆறுதலுக்காக ஒரு துறவியிடம் போகிறவன். அந்த துறவியின் சொல் பேச்சை கேட்பான். நீ அவரிடம் போய் உண்மையை சொல் என்றாள். இதை கேள்விப்பட்ட அக்காவும் அத்துறவியிடம் போய் மேலும் தனது தவறுக்கு மன்னிப்பு கேட்டு உதவுமாறு அழுது கொண்டு கேட்டாள். அந்த துறவியும் அவளுக்கு உதவி செய்வதாக வாக்கு கொடுத்தார். அடுத்த நாள் தம்பி துறவியிடம் செல்லும் போது துறவி தம்பியை பார்த்து கேட்டார், உனது மருமகளுக்கு கல்யாணம், நீ என்னென்ன செய்ய போகிறாய் என்று. அதற்கு தம்பி, நான் கல்யாணத்துக்கு போக மாட்டேன். பல வருடங்களுக்கு முன் எனது அக்கா என்னை மோசமாக பேசிவிட்டாள். அது எனக்கு இப்பவும் குத்திட்டு இருக்கு. என்னால கல்யாணத்துக்கு போக முடியாது என்றான். அதற்கு துறவி தம்பியை பார்த்து கேள்வி கேட்டார். போன ஞாயிற்றுக்கிழமை சொற்பொழிவில் உனக்கு நான் என்ன கற்பித்தேன்? தம்பி ஒன்றும் பேசாமல் மௌனமாக இருந்தான். துறவி சொன்னார், நல்ல வார்த்தை, நல்ல படிப்பு 8 நாட்களில் மறந்து போகுது உனக்கு. ஆனால் கசப்பான விஷயம் பல வருடங்களாக வைத்துள்ளாய். நல்ல வார்த்தை, நல்ல படிப்பு ஞாபகம் வைத்து இருக்காத நீ வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வருவாய்? நாளையிலிருந்து இங்கே வர வேண்டாம் என்றார். இதை கேட்ட தம்பிக்கு அப்பதான் ஒரு புரிதல் வந்தது. உறவில் சின்ன சின்ன வார்த்தைகளுக்காக சண்டை பிடித்தல் அழகு இல்லை. அதை மன்னித்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கையாகும். வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரைக்கும் என் சேனலோடாக ஒன்றிணைந்திருப்போம்.